ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், இந்த உலகமே ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்ருக்க கொரோனா தடுப்பூசி எப்போ கிடைக்குங்கிறத பற்றி தான். நேற்று ரஷ்யாவில் ஹியூமன் ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாளாக நமக்கு வேக்சின் கிடைச்சிடுமானா இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில். கிடைச்சாலும் எல்லாருக்கும் உடனே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. வேக்சின் ப்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ரோட்டா வைரஸ் வேக்சின், இது எல்லாமே ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு பல வருஷங்கள் ஆச்சு. சிக்கன் பாக்ஸ் வேக்சினுக்கு 28 இயர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ரோட்டா வைரஸ் ப்ராசஸ் ஆகி வரதுக்கு நமக்கு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ், அதாவது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜஸ். இதெல்லாம் அதாவது மனுஷங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்கிறது எல்லாமே வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜில் தான் வரும். வேக்சின் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ்னால் என்ன? எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜில் தான் ஒரு நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறப்ப அந்த காரணி எதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதாவது அந்த நோய்க்கான காரணியான கிருமியை கண்டுபிடிப்பாங்க. அந்த கிருமியோட தன்மைகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த காம்பவுண்டை கொடுத்தா அந்த கிருமியை தாக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜை ஆரம்பிக்க முடியும். இப்போது காம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை டைரெக்டாக நம்ம ஹியூமன் டெஸ்டிங் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி சில அனிமல்ஸ் மேலேயும் சில டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் செல் கல்ச்சர் சிஸ்டம் மேலேயும் நம்ம இதை செலுத்தி பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன கண்டுபிடிப்போன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம லெபார்ட்டரியில் வளர்க்கப்பட்ட செல்களுக்கு இந்த காம்பவுண்டை கொடுக்குறப்போ அது எப்படியான ஒரு எதிர்வினை ஆற்றலை உருவாக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு பேர் தான் இம்யூனோஜெனிசிட்டி. இந்த செல்களுக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாகவே அந்த நோயை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அதோட ரிசல்ட்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அடுத்த கட்ட ட்ரையலுக்கு இந்த காம்பவுண்ட் வந்து போகும். இல்லாட்டினா அதுக்கு முன்னாடி போகவே போகாது. இது மாதிரியான நிறைய கம்பெனிஸ் நிறைய காம்பவுண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே எதுவுமே சக்ஸஸ் கிடைக்காது. ஒரே கம்பெனி 10 காம்பவுண்ட் 20 காம்பவுண்ட் வச்சு கூட டெஸ்ட் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐஎன்டி அப்ளிகேஷன் அனுப்பணும். இந்த ஐஎன்டி அப்ளிகேஷன்னா அந்த ஐஎன்டி அப்ளிகேஷனில் என்ன ஆர்கானிசம் நம்ம எடுத்திருக்கோம், எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளினிக்கல் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி ஐஎன்டி அப்ளிகேஷன் சொல்லிட்டு எஃப்டிஏக்கு அனுப்பணும். அவங்க இதை 30 நாள் அப்ரூவல் பண்ண எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அதுக்கு முன்னாடி வர எஃப்டிஏ அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. இப்போது வேக்சினுக்கான காம்பவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம செல் கல்ச்சர் சிஸ்டம்லேயும் செக் பண்ணிட்டோம், அனிமல் டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை வந்து எஃப்டிஏக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்களும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண முடியும். கிளினிக்கல் ட்ரையல்னால் என்னங்க? கிளினிக்கல் ட்ரையலை தான் நம்ம ஹியூமன்ஸே இன்வால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வர நம்ம மிருகத்தையும் செல்ஸையும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளுடைய மாடலாக. இப்போ ஹியூமன் சிஸ்டத்தையே நம்ம வந்து மாடலாக யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க மருந்து வந்து எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்குன்னு செக் பண்ணுறது தான் கிளினிக்கல் ட்ரையல். இப்போ ரஷ்யா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையலை தான் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சைனா வந்து செகண்ட் ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையல் முடிச்சிட்டாங்க. இந்தியா இப்போ தான் கிளினிக்கல் ட்ரையலில் ஃபேஸ் 1 போகிறாங்க. மற்ற எல்லா கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் ஃபேஸ் 2 தான் முடிச்சிருக்காங்க. இந்த ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் 1ல் வந்து ரொம்ப கம்மியான குரூப்பான மெம்பர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டியாக இருக்கா, அதோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்ட் ஃபேஸில் வந்து எவ்வளோ டோஸ் கொடுக்கலாம், எப்படி வந்து எந்த மோட் ஆஃப் இம்யூனைசேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாயில் கொடுக்கலாமா, இல்லை நரம்பு மூலியமாக கொடுக்கலாமா, இல்லை மசில்ஸில் போடலாமா, அதாவது மஸ்குலராக, ஓரலாக, இல்லை இன்ட்ராவீனஸா, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அது இல்லாமல் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கும், ஸ்கெடியூல் ஆஃப் இம்யூனைசேஷன், இது எல்லாமே வந்து ஃபேஸ் 2ல் தான் நமக்கு தெரியும். ஸோ கிளியர் கட்டான ஐடியா ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3. இந்த ஃபேஸ் 3ல் தான் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸை பற்றி தெரிய வரும். அப்புறம் இந்த வேக்சின் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ அன்லெஸ் 3 ட்ரையல்ஸ் முடிகிற வரை நம்ம எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபேஸ் 3 ட்ரையல் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபேஸ் 3 ட்ரையலில் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிய வரும். அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ்னால் என்னங்க? ஒரு தடுப்பு மருந்து கொடுக்குறப்ப பெரிய ஆபத்தோ இல்லை உயிரிழப்போ ஏற்படுறது தான் அட்வர்ஸ் ஈவெண்ட். இந்த ட்ரையலில் நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்களை யூஸ் பண்ணுறங்காட்டி இந்த அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வேக்சினை மாஸ் ப்ரொடக்ஷனாக குளோபலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் 3 ட்ரையல் முடிச்சதுக்கப்புறம் பண்ணால் அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. யூஸ்வலாக எல்லா வேக்சின்ஸுமே ஃபேஸ் 3 ட்ரையல்ஸ்க்கு அப்புறம், ஈவன் ஃபேஸ் 4 ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் வெளியில் வரும். பட் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
பட் என்னோட அசம்ஷன் படி அடுத்த ஆகஸ்ட்டில், அதாவது ஆகஸ்ட் 2021 தான் நமக்கு வேக்சின்ஸ் குளோபலாக அவைலபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.